வெல்கம் பேக் டு யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்று வியாழக்கிழமைங்கிறதுனால சாய்பாபா கோயிலுக்கு காலையிலே குளித்து விட்டு கிளம்பிட்டோம். வியாழக்கிழமை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவு வரும் கடவுள் சாய்பாபா தான். அந்த அளவுக்கு சாய்பாபாவும் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிவிட்டார். சாய்பாபாவை முழு மனதோடு யார் வணங்குகிறார்களோ தன்னுடைய பக்தர்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் மனநிறைவும் தருகிறார். முக்கியமாக மன அமைதி கிடைக்கும். சாய்பாபா கோவிலுக்கு வந்தாச்சு. விடியற்கால என்பதால் கோயிலில் 2-3 பேர் தவிர யாரும் இல்லை. ஆனா வெளியே உள்ள போர்டில் வீடியோ போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டு இருந்துச்சு. இருந்தாலும் சாய்பாபாவை என்னுடைய பதிவில் உங்களுக்கு காட்டுவோம்னு எடுத்து விட்டேன். சாய்பாபா அபிஷேகம் முடிந்து அலங்காரத்துடன் இருந்தார். நான் சாய்பாபாவிடம் மனமுருகி வேண்டினேன். அங்குள்ள கடையில் சாய் சத் சரிதம் புக் வாங்கினேன். கேமரா தடைங்கிறதுனால புக்கு வாங்குற வீடியோ எடுக்கல. இந்த சத் சரிதம் புக் பத்தி சொல்லணும்னா, இந்த புத்தகத்துல சாய்பாபா தனது எளிய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார் என்பது பற்றி இருக்கும். இது புனித நூல். இந்த புத்தகத்தை படிக்க படிக்க நம்முடைய குணத்தையே மாற்றும் சக்தி உள்ளது. நான் சொல்வது என்ன என்றால், பொய்யான குருக்களை நம்பாதீர்கள். தியான வகுப்புகளுக்கு போகாமலேயே உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிக்க படிக்க மனம் சுத்தமடையும். இந்த புனித நூல் எல்லா சாய்பாபா கோயிலையும் கிடைக்கும் அல்லது ஆன்லைன்லையும் கிடைக்கும். நீங்கள் மனமுருகி இந்த புத்தகத்தை படிக்க விரும்பினால் எப்படியாவது உங்களை தேடி வந்துவிடும். சாய்பாபாவை வணங்குவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நான் எப்போதும் வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு பாபாவுக்கு பூக்களை வைத்து விளக்கேற்றுவேன். என்னுடைய குறைகள் மனக்கவலைகளை பாபாவிடம் சொல்லி அழமாட்டேன். பாபாவிற்கு தெரியும் நாம் யாருன்னு, என்ன கர்மாவை சுமந்து வந்திருக்கிறோம்னு. பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் யாரை பிடிக்கும்னா, நம்முடைய மனசு எப்போதும் தூய்மையுடனும் அடுத்தவருக்கு எதைனாலும் விட்டு கொடுத்து போகிறவர்களையும் ஏழைகளின் பசியை தீர்ப்பவர்களையும் தான் ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டாலே நம்மளை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். பொதுவாக உங்களது பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது சாய்பாபாவுக்கு தனியாக 2 விளக்குகளை ஏற்றுங்கள். ஒன்று பொறுமை, இன்னொன்று நம்பிக்கை. இந்த புனித நூல் சற்சரிதம் புத்தகத்தை கும்பிட்டு விட்டு ஒவ்வொரு அத்தியாயமாக படியுங்கள். நான் PDF வடிவில் தான் சற்சரிதம் புத்தகத்தை இதுநாள் வரை படித்தேன். இப்போதுதான் சற்சரிதம் புத்தகம் வாங்கும் பாக்கியம் கிடைத்தது. சாய்பாபாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் உள்ள நல்ல கருத்துக்கள் நம்மை நிச்சயமாக மாற்றும். மங்களம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. இது போன்ற வேறொரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.